ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2 days ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். பேக் டு ஃபார்முங்க. ஊர்லேருந்து வந்தாச்சு. நீ வழக்கம் போல் ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்துட்டு Thursday மார்னிங் அப்போ எடுத்துகிட்டு இருக்கேங்க. மார்னிங் ஒரு 6 o'clock போலவே எழுந்தாச்சு. ஏன்னா ரெகுலர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் 1 week அப்புறமா. ஏன்னா கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிளாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நேரமாகவே எழுந்தாச்சு. எழுந்ததையும் முதல் வேலையாக மாவுக்கு தேவையான அரிசி இருந்தாலும் ஊற வச்சாச்சுங்க. அது கூட பூஜா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக புளி பேஸ்ட்டுமே ரெடி பண்ணுவேன். அதுக்கு தேவையான திங்ஸ் மேலே எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. பச்சை பட்டாணி இருந்தது, அதை வச்சு கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி இதுக்கான டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் ஊர்லேருந்து எப்போ வந்தோன்னே டியூஸ்டே மார்னிங் வந்தோங்க. மார்னிங் ஒரு 6 o'clock போல் ஊர்லேருந்து கிளம்பி இங்கே ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10:30 போல் ஆயிடுச்சுங்க. நார்மலாக லேடிஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இல்லைனாவே வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வேறு ஒரு வாரம் இங்கே இல்லை, அப்போ சொல்லவே தேவையில்லை. வீட்டுக்கு பார்த்ததுமே எனக்கு ஒரே ஷாக்காக தான் இருந்ததுங்க. ஏன்னா டஸ்ட்டு கூட அவ்வளோக்கு இல்லை, இந்த எறும்பெல்லாம் ஏறி ஒரு வலி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி மறுபடியும் கிச்சனை பழையபடிக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு 2 to 3 days கிட்ட ஆயிடுச்சு. நம்ம டக்குன்னு பார்க்குறோங்கிறப்ப நமக்கு பிளாங்க் ஆயிரும் இல்லைங்களா, அது நிஜமாக தான் இருந்ததுங்க. எனக்கு எந்த வேலையை எப்படி பண்ணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்தன்னைக்கு வீட்டை பெருக்கி விட்டு மாப் மட்டும் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா ட்ராவல் வேறு, நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா, அதனால் ஃபஸ்ட்டு மாப் மட்டும் பண்ணி விட்டு அந்தன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் டே ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா தான் ஒவ்வொன்றா க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். எப்படியும் எல்லா ரூமும் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 days கிட்ட ஆயிடுச்சு. எல்லாமே கிளியர் பண்ணி பேக் டு ஃபார்ம் கொண்டு வந்தாச்சுங்க. நீ ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறதுனால டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வர பட்டாணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரேவி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு சிலது குயிக்காக குக் ஆயிரும், ஒரு சிலது வேகிறதில்ல. அதனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. மூடி விசில் வைப்போம் இல்லைங்களா, அதில் ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டாணி எடுத்து செக் பண்ணி பாருங்கள் குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. குக் ஆகிருந்தால் ஓகே. இன்கேஸ் குக் ஆகலை அப்படின்னா அதே மூடி மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு 2 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிருங்க. இந்த கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டாணி கிரேவியுமே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் பை சைட் ஒயிட் ரைஸுமே வச்சுட்டேன். ஏன்னா சப்பாத்தி தான் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் ஒயிட் ரைஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதனால் ஒயிட் ரைஸை வச்சாச்சு. பட்டாணி கிரேவியில் ரெடி பண்ணி முடிச்சுட்டு சைட் பை சைட் பாதாம் ட்ரிங்க்குமே ரெடி பண்ணிட்டேங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதுக்கான டீட்டெயில் வீடியோ நான் ஷூட் பண்ணலங்க, வரக்கூடிய வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பொரியல் எதுவும் வைக்காதங்காட்டி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே மாதிரி மெனு இருக்கிற மாதிரி ஒயிட் ரைஸ், பட்டாணி கிரேவி, புளி ரசம், பாதாம் ட்ரிங்க் தான். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வெசல்ஸில் கொஞ்சம் வாஷ் பண்ணுறது இருந்ததுங்க, அதான் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போவுமே சைட் பை சைட் வெசல்ஸில் அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுருவேன். அந்த அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்துட்டேன், அதனால் எல்லாம் ஒட்டுக்காக சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மதியத்துக்கு மேலே தான் ஒர்க் இருக்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் நானுமே மார்னிங் டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க. சண்டேஸில் ரெஸ்ட் எடுக்கலாங்கிறப்போ சண்டேஸில் நான்வெஜ் ஏதாவது குக் பண்ணுற மாதிரி இருந்தால் நார்மல் டேஸை விடவே கொஞ்சம் நேரமே எழுந்துற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி கிடைக்கிற கேப்பில் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ தான் நம்ம ஹெல்த்துக்குமே கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மதிய டைமும் எனக்கு தூக்கம் வராதுங்களா, அதனால் மார்னிங் டைம் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணி வச்சிருந்த ட்ரெஸ் எல்லாம் இருந்தது, அதுக்கெல்லாம் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணி விட்டதுக்கப்புறமா வழக்கம் போல் பெட்ரூமில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். க்ளீனிங்கில் ரொம்ப டீப் க்ளீனிங்லாம் இல்லைங்க, நார்மலாக பண்ணுற க்ளீனிங் தான். இதுவுமே ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறமா தான் நான் ரெகுலராக பண்ணுவேன். அந்த அன்றைக்கி வீட்டில் இருந்தாங்க, அவங்க வெளியே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் கொஞ்சம் இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதெல்லாம் நல்லா தட்டி விட்டு பண்ணுறப்போ தான் அந்த டஸ்ட்டுமே கொஞ்சம் வராத மாதிரி இருக்குது. இதை நார்மலாக அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டஸ்ட்டெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு நமக்குமே கொஞ்சம் அலர்ஜி ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி விட்டுருவேன். வீடு பெருக்கி விடுறதுமே அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு இந்த பெட்டெல்லாம் நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா அந்த வீடுமே பெருக்குவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பெருக்கி விட்டோன்னா மறுபடியும் இந்த பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறப்போ அந்த டஸ்ட்டு கீழே விழும், மறுபடியும் பெருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த பெட்டெல்லாம் நல்லா தட்டி விட்டு வீட்டையுமே நல்லா பெருக்கி விட்டுருவேன். அதுக்கப்புறம் இந்த பூஜா வெசல்ஸில் கொஞ்சம்
கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் தாங்க பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் இல்லைங்களா, அதுக்காக சாமி கும்பிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் அதுக்காக க்ளீனிங்லேயே இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிட்றதுமே வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக தாங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமி கும்பிடுவேன், அவ்வளோதான். ரொம்ப இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவும் தெரியாது. நெக்ஸ்ட் இயர் தான் வந்து அது எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பூஜா வெசல்ஸில் எப்படி வாஷ் பண்ணுறதுங்கிறதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க, தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். நானுமே பூஜா வெசல்ஸில் வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் வச்சாச்சு. ஏன்னா வெயிலில் வைக்கிறப்போ இந்த பூஜா திங்ஸ் எல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு பார்க்குறதுக்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால் வெயிலில் வச்சு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. மாவு அரைக்கிற வேலை தான். ஏன்னா மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா 2-3 நாளைக்கு பிரச்சனையே இருக்காது. அதனால் எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் முதல் வேலையை மாவு அரைச்சாலான்னு அரைச்சிட்ருக்கேன். மாவு அரைக்கிற கேப்பில் வந்து சைட் பை சைடு குட்டி குட்டி ஒர்க்கெலாம் இருந்தது, அதெல்லாம் தான் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன்னா மாவு அரைக்கிறப்போ வந்து சும்மாவே உட்காந்துருக்க மாட்டேன், ஏதாவது இந்த ரீஃபில்லிங் ஒர்க்கெலாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தான் வந்து பார்த்துட்ருப்பேன். மாவெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா அந்த அரிசி கழிஞ்ச தண்ணியில் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த டைம் ஒரு பக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்து கையோட ஊற்றிடலான்னு ஊற்றிட்டுருக்கேன். ஏன்னா அப்போவே ஊற்றினா மட்டும்தான் மறக்காமல் ஊற்றுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா மறந்த மாதிரி நான் சிங்கில் வந்து ஊற்றி விட்டுடுறேன். அதனால் அப்போவே வந்து எடுத்து ஊற்றிடலான்னு ஊற்றிட்டுருக்கேன். இதுலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் இருந்ததுன்னா அது பக்கெட்டோடையே வந்து வச்சுருவாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது புளிச்சு யூஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே செடிகளுக்கு நல்லதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அப்படியே வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரைச்ச மாவுக்குமே கையோட உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலான்னு சொல்லி தான் வந்து கரைச்சி வச்சிட்ருக்கேன். இதையுமே எடுத்து ஒரு டைனிங் ஹால் ஒரு ஓரமாக வச்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூஜா திங்ஸ், அதுவுமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதையும் எடுத்து வச்சலான்னு தான் வச்சிட்ருக்கேன். அதை சாமி ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சுருவேன். ஏன்னா அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா எடுத்து மேலே அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதனால் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த ட்ரெஸ் எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. அது கூடவே ட்ராவல் பேக் எல்லாமே கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன், அது எல்லாமே நல்லா சூப்பராக ட்ரை ஆயிடுச்சுங்க. அதையும் எடுத்துகிட்டு வந்து பெட் மேலே வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மதிய லஞ்சுக்கு மார்னிங் வச்ச ஒயிட் ரைஸ் தான் கொஞ்சம் மீதி இருந்ததுங்க, அதை அப்படியே தயிர் போட்டு சாப்பிட்டுக்கலாம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன்னா மார்னிங் வச்ச பட்டாணி குழம்பு ரசம் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே மதியம் லஞ்ச் எல்லாம் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு டைமும் இல்லை, அதனால் ரொம்ப சிம்பிளாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வரப்போ கொஞ்சம் மசாலா தூள்லாம் வந்து அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்கங்க, அதெல்லாம் எடுத்து வச்சலாம் தான் வச்சுட்டு இருக்கேன். இது வந்த அன்றைக்கி அம்மா இந்த செம்பரத்துக்கு வந்து மாற்றி வச்சிருன்னு சொன்னாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸில் அப்படியே மறந்துட்டேன், அதனால் இதுக்கு மேலே வச்சாலும் பூச்சி பிடிச்சிருன்னு சொல்லி மாற்றி வச்சாச்சு. இது வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளும் வீட்டில் அரைச்ச கறி மசால் தூளும் தாங்க. இது வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அரைச்சி வச்சுக்குவாங்க. இதை நான் ஊருக்கு போகிறப்போ நான் தேவைப்படுறப்போ அப்பப்போ எடுத்துகிட்டு வந்துக்குவேன். இந்த டைம் காரில் போகாதங்காட்டிக்கு அப்போதைக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். காரில் போயிருந்தோன்னே இந்த செம்படம் எடுத்துகிட்டு போய் இது ஃபுல்லாகவே வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துடுவேன். இது வந்து எனக்கு 1 இயர் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்பப்போ வந்து ஃபில் பண்ணி வச்சலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச கறி மசால் தூள் தான். இன்னொன்று வந்துட்டு இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், இந்த சாம்பாருக்குலாம் போடுவோம் இல்லைங்களா, அதுதான். இது 2மே செம்படத்துக்கு மாற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது இன்னொரு செம்படம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஆல்ரெடி இந்த கறி மசால் தூள் வந்து பழசு இருந்தது. அதே செம்படத்தில் வந்து மறுபடியும் புதுசெல்லாம் கொட்டி வைக்காமல் அதை தனியாக வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பழசெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு புதுசு வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் ஆயிலில் கொஞ்சம் ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்ததுங்க, அதெல்லாம் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆயில் கேனுமே இந்த டைம் வாஷ் பண்ணல, சும்மா நார்மலாக டிஷ்யூ வச்சு வைப் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா பெட்ரூமுக்கு வந்தாச்சுங்க. பெட்ரூம் ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு பேகு தான். ஃபஸ்ட்டு அந்த பேக்கில் கிளியர் பண்ணி வச்சிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் வந்து பண்ணுறது கூட ஒரு பெரிய ஒரு விஷயமே கிடையாது. இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது இருக்குது பாருங்கள், மிஷினில் போட வேண்டியது ட்ரெஸ் எல்லாம் மிஷினில் போடணும், கையில் துவைக்கிறதெல்லாம் கையில் துவைக்கணும். இதுதான் எந்த ஒரு ஒர்க்குமே ஒரே மாதிரி எல்லாம் பண்ணி முடிக்கிறப்போ நமக்குமே கொஞ்சம் டைம் சேவிங் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கிளாத் வாஷிங் ஃபீட் வீடியோ போஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. கண்டிப்பாங்க சிஸ்டர், அடுத்து வரக்கூடிய ரொட்டீன் vlog வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படியோ எல்லா ட்ரெஸ்ஸும் ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி இதெல்லாம் எடுத்து அதாவது பிளேஸில் செட் பண்ணி வைக்கிறது தான் இருக்குது. ஹஸ்பண்டோட ஷர்ட்டெல்லாம் பீரோவில் வைக்கலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணேங்க. என்னோடய ட்ரெஸ் பார்த்தா அயன் பண்ணதை விட அயன் பண்ணாத இருக்க ட்ரெஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இதையும் ஒரு வேகத்தில் அயன் பண்ணலான்னு சொல்லி தான் அயன் பண்ணிகிட்ருக்கேன். அயன் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா 3 விதமாக வந்து இருந்தது. நார்மல் சுடி, ஓப்பன் குர்த்தி செட் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த அனார்கலி டாப் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, 3 விதமாக இருந்தது. 3ஐயும் ஒட்டுக்க அயன் பண்ணாமல் 2ஐயும் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா தனித்தனியாக பண்ணுறப்போ நமக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் குயிக்காகவுமே அயன் பண்ணி முடிச்சிடலாம். எப்படியோ ஒரு 1 ஹவருக்குள்ளே எல்லா ட்ரெஸ்ஸும் அயன் பண்ணி முடிச்சாச்சுங்க. ட்ரெஸ் அயனிங் கூட பண்ணி முடிச்சிடலாம். பட் ஆனால் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதாவது பிளேஸில் செட் பண்ணி வைக்கிறதோ பெரிய டாஸ்க்காகவே இருந்தது. அயன் பண்ணி வைக்கிறப்போ கொஞ்சம் பீரோவுமே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அயன் பண்ணாமல் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேக் ஃபுல்லாக ஏதோ அந்த ட்ரெஸ்ஸே வந்து அடைச்சி வச்ச மாதிரி தான் இருக்கும். எப்படியும் எல்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அயன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அயன் பாக்ஸுமே கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதையுமே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஆறுனதுக்கப்புறமா எடுத்து ஷெல்ஃபில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த பெட்ஷீட்டுமே நல்லா உதறி மடித்து வச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இனி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி உட்காந்துருக்கேன்.
ரெஸ்ட் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டாக இந்த சும்மாலாம் வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டேங்க. எடிட்டிங் ஒர்க்லாம் கொஞ்சம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா நான் மொபைல்லையே தான் வந்து எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கேப் கிடைக்கிறப்போலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சினா தான் 2 டேஸ்க்குள்ளே ரொட்டீன் vlog வந்து போட கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். கோவில் ஃபெஸ்டிவலுக்கு வந்து போனேன்னு சொல்லிட்டு அங்கேயுமே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. அதுதான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி உங்கள் கூட குயிக்காக ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருக்கேன். சரி வாங்க என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 செராமிக் கப் வந்து வாங்கியிருந்தேங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் 4 செராமிக் கப் வந்து வச்சுருக்கேன். அது வந்துட்டு வெயிட்டுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெகுலர் யூஸ்க்கு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் 2 செராமிக் கப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுவுமே பார்த்திங்கன்னா லைட் வெயிட், அது இல்லாமல் கொஞ்சம் குட்டியாகவுமே இருந்தது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா 2 சில்வர் கப்பு தான். ஸ்வீட் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா அதை போட்டு சாப்பிட்றதுக்கு வந்து 2 குட்டி கப் வந்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. அதையுமே கோவில் ஃபெஸ்டிவலில் பார்த்ததையும் டக்குன்னு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது 2 பிளாஸ்டிக் பிளேட் தாங்க. எனக்கு இந்த ஷேப் ரெண்டுமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏதாவது புதுசாக டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா இதில் சர்வ் பண்ணுறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். மெயினாக அதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு இந்த மேலே அந்த ஒயிட் கலர் பிளேட்டோட அந்த ஸ்ப்ளிட் அப் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. அதனால் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரே பார்த்திங்கன்னா நாங்கள் ப்ரைஸ் வின் பண்ணி வாங்கினது தான். ஆல்ரெடி பாதி கிஃப்டெல்லாம் அம்மா வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போதைக்கு எது வந்து தேவைப்படுதோ அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ட்ரேயுமே பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட் தாங்குதுங்க. நான் இந்த செராமிக் கப்புமே வச்சு செக் பண்ணி பார்த்தேன். 2 பேர் 3 பேர் வராங்க அப்படின்னா இந்த ட்ரே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் பிழியறது தான். ஆல்ரெடி ஒன்று வச்சுருந்தேன், அது கீழே போட்டு உடஞ்சிருச்சு. இப்போ அது தேவைப்பட்டதுனால கோவில் ஃபெஸ்டிவல் எதுவுமே வந்து வாங்கிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கரண்டியுமே வாங்கியிருந்தேன். இந்த 2 குட்டி கரண்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. மேலே இருக்கிறது வந்துட்டு இந்த அன்னக்கரண்டிலே சின்ன கரண்டிங்க. எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா பேக்கில் வச்சுட்டு போகிறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால் இது ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த பூந்தியெல்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அரிக்கி, அதிலே சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம எப்படி பூந்தியெல்லாம் தேய்க்க போகிறது கிடையாது, எதுக்கு இருக்கட்டுமேன்னு சொல்லி குட்டியை ஒரே ஒரு கரண்டி மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. எப்போ இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இது ஸ்நாக்ஸ் கொடுக்குற பிளேட் தாங்க. செட் ஆஃப் 5 வாங்கிட்டு வந்திருந்தேன். சில்வர்லேயும் வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் பிளாஸ்டிக் வாங்கிட்டு ரெகுலர் யூஸ்க்கு வச்சுட்டு அது ஃபேர் யூஸ்க்கு வச்சுக்கலான்னு இதுவுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி வாங்குறீங்கன்னா பஞ்சாக வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஷோ பீஸ் தான். இது எங்கேயாவது வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். இதெல்லாமே வாங்கி அது பிளேஸில் அப்படி அப்படியே இருக்குது. இனிமேல் எடுத்து செட் பண்ணும். செட் பண்ணுறப்போ நான் இதெல்லாம் எங்கெங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஒரு 4:30 போல் காஃபி போடலான்னு தாங்க போட்டுட்ருக்கேன். மார்னிங் டைம் டீ காஃபி இல்லைன்னா கூட நான் பெருசாக எதுவும் கண்டுக்க மாட்டேன். ஈவினிங் டைமில் இதை எடுத்துக்கிறப்போ தான் எனக்குமே கொஞ்சம் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வாஷ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா செராமிக் கப், அதில் தான் சர்வ் பண்ணலான்னு சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு காஃபிலாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஓப்பன் டெரஸ் போர்ட்டிகோவிலாம் க்ளீன் பண்ணலான்னு மார்னிங்கே பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ஈவினிங் போல் மாற்றி வச்சிட்டேன். ஏன்னா காலையில் கொஞ்சம் வெயிலுமே அதிகமாக அடிக்கிற மாதிரி இருந்தது. வெயிலில் க்ளீன் பண்ணுறதுனா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஈவினிங் போல் பண்ணிக்கலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டிகோவில் இருக்க செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் சைடில் வச்சுட்டேன். ஏன்னா இந்த செடியெல்லாம் வச்சுட்டு அப்படியே க்ளீன் பண்ணுறப்போ எனக்குமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் வைக்கிறப்போ லைட்டாக வெயில் பட்டு செடியுமே கொஞ்சம் க்ரோத் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் 2 in 1 இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் டெரஸ்மே கூட்டி விட்டு 1 வீக் மேலே ஆயிடுச்சுங்க. அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டோன்னா எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து தண்ணியுமே பார்த்தீங்க இந்த வாஷிங் மிஷினுக்கு வரும் இல்லைங்களா, அந்த தண்ணியுமே பிடிச்சி அப்படியே ஊற்றி விட்டுக்கிட்டேன். ஏன்னா இந்த வாட்டர் விட்டோன்னா நெக்ஸ்ட்டு ஓப்பன் டெரஸில் வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிறதுக்கு வந்து அங்கேயே பிடிச்சிக்கலான்னு பிடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஓப்பன் டெரஸு போர்ட்டிகோலாம் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் டைப் மாதிரி பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயில் இல்லாத டைமில் வந்து பண்ணுறப்போ நமக்குமே கொஞ்சம் டயர்ட்னஸ்மே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா பாட்ஸ், அதுலலாம் ஐஸ் நோஸ்லாம் வந்து நான் நார்மலாகவே ட்ரா பண்ணி வச்சுருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் வெயிலுக்கு ஃபேட் ஆயிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ணி விட்டுலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக இந்த மாதிரி டபுளாக வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் நோஸ்லாம் வந்து ட்ரா பண்ணி வச்சு பாருங்கள். அது பார்க்கறதுக்குமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மைண்டுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இன்னுமே செடியெலாம் நிறைய வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் ஊருக்கு போயிட்டோன்னே இதெல்லாம் மெயின்டைன் இல்லாமல் போயிடுமோங்கிற ஒரு பயத்தினால தான் வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் வந்து செடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6:30 போல் குளித்து ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா தான் நைட் டின்னருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சோங்க. நைட் டின்னருக்கு 1 pot ரைஸாக வச்சுக்கிற மாதிரி தக்காளி பிரியாணி தான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது கொலாப்ஸ் ஆகி அது வெஜிடபிள் பிரியாணி மாதிரி மாறிடுச்சு. இது வெஜிடபிள் பிரியாணின்னு சொல்ல முடியாது, தக்காளி பிரியாணின்னு சொல்ல முடியாது, ரெண்டும் சேர்ந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு தக்காளி போட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒன்று போடலான்னு சொல்லி தோணுச்சு. அதனால் அதையும் போட்டு ரெடி பண்ணாங்காட்டிக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல. சாப்பாடெலாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைட் பை சைட் வந்து ஆனியன் பச்சடி
பச்சடியுமே ரெடி பண்ணிக்கலான்னு பண்ணியிருந்தேங்க. டின்னருக்கு நல்லா சுட டொமேட்டோ வெஜிடபிள் போட்ட பிரியாணி ஆனியன் பச்சடி தான். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் நைட் டின்னரில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெசல்ஸில் கொஞ்சம் இருந்தது அதையுமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மார்னிங் வாஷ் பண்ணி வச்சிடும் இல்லைங்களா பூஜா திங்ஸ், அதுக்கெல்லாம் அந்த பொட்டால் வச்சிட்டோன்னா மார்னிங்லேருந்து சாமி கும்பிட கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பண்ணிகிட்டு இருந்தேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நானும் ஹஸ்பண்டும் வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock போல் தூங்க போயாச்சு. இனி வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து கண்டினியூ ஆகுது. அதாவது ஃப்ரைடே மார்னிங் தான். மார்னிங் நேரமாகவே எழுந்து குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா தாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே ரெடி பண்ண ஆரம்பித்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்வீட் செஞ்சிடலாம் தான் செஞ்சிட்ருக்கேன். குயிக் அண்ட் சிம்பிளாக செய்யணுன்னா ஈஸியான ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா கேசரி தான். எனக்கு கேசரின்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் கேசரியுமே நல்லா செய்வேங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் கேசரிக்கான டீட்டெயில் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். கேசரியுமே வந்துட்டு எப்பவும் போல் ஆரஞ்சு கலரில் இல்லாமல் எல்லோ கலரில் செஞ்சுருந்தேங்க. சூப்பராக வந்துருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆடி கடைசி வெள்ளி ப்ளஸ் வரலட்சுமி விரதம் இல்லைங்களா, சாமிக்கு ஸ்வீட்டில் செஞ்சு வச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் முதல் வேலையை ஸ்வீட்டில் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு இட்லி ரெடி பண்ணலாம் தாங்க பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி இட்லிக்கு வந்து தக்காளி குருமா ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா டக்குன்னு செஞ்சுக்கலாம் தான் பண்ணிட்டு இருந்தேன். தேவையான ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுவுமே ரெடி ஆகிட்டு இருந்ததுங்க. அது ரெடி ஆகிறதுக்குள்ளே சைட் பை சைடு வந்து இட்லியுமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த மாவு பக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே நல்லா வைப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. மாவு அதிகமான குவான்டிட்டியில் இருக்குன்னா நான் பக்கெட் வடையை வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேன். கம்மியாக இருந்ததுன்னா வேற ஒரு பாட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவேன். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளோட தக்காளி குருமாவுமே சூப்பராக தயாராகிருச்சுங்க. அதையுமே வேற ஒரு பாட்டுக்கு மாற்றி வச்சிடலான்னு மாற்றி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா கேசரி, அதையுமே சூடெல்லாம் ஆறிடுச்சு. அதையுமே வேற ஒரு பாட்டுக்கு மாற்றலாம் தான் மாற்றி வச்சுட்டு இந்த குட்டி கப்பில் வந்துட்டு சாமிக்கு தேவையான கேசரி வந்து எடுத்து வச்சிட்டேங்க. நெக்ஸ்ட் அந்த பெரிய கப்பில் வந்து நாங்களாம் சாப்பிட்றதுக்காக மாற்றி வச்சுட்ருக்கேன். சாமிக்கு படிக்கிறதுனால நான் டேஸ்ட்டில் எதுவுமே செக் பண்ணவே இல்லை, நார்மலாக தான் செஞ்சுருந்தேன். சுகர் எல்லாமே கரெக்டாக சூப்பராக வந்துருந்ததுங்க. நான் நினச்சதை விட நல்லாவே வந்திருந்தது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பூஜை ரூமுக்கான டெக்கரேஷன்லாம் பண்ணலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். சாமிக்கு தேவையான பூவெல்லாம் முன்னாடி நாளே ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிடலாம் தான் பண்ணி வச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி முன்னாடி நாளே வந்து விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுனால பரவாயில்லைங்க, இல்லைன்னா அவசரத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் ஆகிற மாதிரி இருக்குங்க. அதனால் முன்னாடி நாளே பண்ணி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ சாமிக்கு தேவையான பூ, கற்பூரம், பத்திக்குச்சி, சாம்பிராணி எல்லாமே டக்குன்னு எடுத்து வச்சுட்டேன். ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா சாமி கும்பிட்ற வேலை தான். அவங்க வரதுக்குள்ளே முன்னாடி இந்த நிலவுக்குள்ளே பூ வைக்கலான்னு சொல்லி தான் வச்சுட்ருக்கேன். நிலவுக்குள்ளே பூ வச்சோம்னாவே ஒரு அழகு தாங்க. அடுத்து ஹஸ்பண்டுமே கொஞ்சம் நேரத்தில் வந்து வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா திருப்திகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடித்தோங்க. ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கோவிலுக்கு வந்து நாங்கள் எப்பயாவது தான் போவோம். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான அக்கேஷன் அப்போலாம் வீட்டில் சேர்ந்து சாமி கும்பிட்றதே வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் காமிச்சு முடிச்சாச்சுங்க. அடுத்து வீட்டில் இருக்க துளசி செடிக்குமே பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லா சுட இட்லி, எல்லோ கலர் கேசரி, தக்காளி குருமா. அடுத்து கீழ் வீட்டு ஆண்டி வந்து எங்களுக்கு பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்க, அதனால் அதுவுமே சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நைட்டு வச்ச தக்காளி சாப்பாடு கொஞ்சம் மீதி இருந்தது. இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். முடிச்சுட்டு ஹஸ்பண்டுமே ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்குமே பெருசாக எந்த ஒரு ஒர்க்குமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.